ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மண்டே ஒரு மிட் மார்னிங் போல் சாப்பாடு வேலை எல்லாமே முடிச்சதுக்கப்புறமா மாவு நைட்டே ஊற வச்சுருந்தேன். சரி அரைச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். வீட்டில் எது இருக்கோ இல்லையோ தோசை மாவு இட்லி மாவு இருந்தாலே போதும், ஒரு வாரத்துக்கு எந்த தொல்லையுமே இல்லாமல் இருக்கலாம். என்ன நைட்டு சாப்பாடு காலையில் சாப்பாடுன்னு யோசிக்க வேண்டிய வேலையே கிடையாது. ஸோ அன்றைக்கி வந்து ரொம்பவே கம்மியான குவான்டிட்டியில் தான் அரைச்சி வச்சுருந்தேன். ஏன்னு தெரில, கம்மியாக அரைச்சி வைக்கணும்னு தோணுச்சு. அதனால் சரின்னா அதை அரைச்சி வச்சதுக்கப்புறமா லஞ்சுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அன்றைக்கி வந்து வெண்டைக்காய் போட்டு புளிக்குழம்பு தான். வெண்டைக்காய் போட்டு புளிக்குழம்பு யாருக்கு பிடிக்குதோ இல்லையோ தம்பிக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வெண்டைக்காய் வந்து தம்பிக்கு பர்சனலாக ஃபேவரட். அதை எடுத்து கொடுத்தோம்னா நல்லா சாப்பிட்டுட்டு இருப்பான். அதுவும் புளிக்குழம்புல போட்டு கொடுத்தா. அந்த பக்கம் சாப்பாடு வேலையும் பார்த்துக்கிட்டே இந்த பக்கம் துணி வந்து வாஷிங் மிஷினில் போடுற வேலையும் இருந்தது. அதையும் அப்புறம் பெட்டு வந்து தம்பி தூங்கிட்டு இருக்கப்பயே மேக் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் அதையுமே நல்லா அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. அதாவது வீட்டில் இருக்க எல்லா வேலையும் நம்மளே பார்த்துலாம். ஹஸ்பண்ட் கிட்ட இந்த தேங்காவை தான் உடச்சி தர சொல்லி கேட்டேன். காஞ்சனா படத்தில் சுக்குநூறாக ஆக்கி கொடுப்பான் பாருங்க, அது மாதிரி சுக்குநூறாக ஆக்கி கையில் கொடுத்துட்டாரு. அப்புறம் தேங்காய் திருவியும் ஃப்ரீசரில் எடுத்து வச்சேன். எல்லா வேலையுமே முடிச்சுட்டு லஞ்சு சாப்பிட்டோம்.